இங்க பாருங்க, நான் இருக்கிற மேடையில பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு சமைச்சு கொடுக்க தெரியலன்னு பேசாதீங்க. நான் எப்படி சமைப்பேன் தெரியுமா? ஏக்கா நான் ஒரு உதாரணம் சொல்றேன்க்கா. இன்னைக்கு கூடங்க எங்க வீட்டுக்காரர் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக அரளி விதையை அரைச்சு துவையல் கொடுத்துட்டு வந்தேக்கா. உங்களுக்கு கொஞ்சம் இருக்கு வேணுமா? அரளி விதையா? அரளி விதை துவையல். அட சண்டாளிகளா, எவ்வளவு நல்லா இருக்கும். டேஸ்ட் பண்ணுங்க மேடம். நீ முதல்ல டேஸ்ட் பண்ணியாமா? இல்ல, சாப்பிட்டுட்டு ஒரு டேஸ்ட் பாப்பீங்களா? சமைச்சு சும்மா அந்த பொண்டாட்டிக்கு சமைக்க தெரியல பேசாதீங்க. கொரோனா நேரத்துல எந்த ஆம்பளைங்க வேலைக்கு போனா கொரோனா நேரத்துல பள்ளிக்கு விடுமுறை, கல்லூரிக்கு விடுமுறை, ஆபீஸ்க்கு விடுமுறை, இறைவன் வாழக்கூடிய சன்னிதானத்துக்கு கூட விடுமுறை. விடுமுறையே இல்லாமல் ஏங்கி கொண்டிருந்த ஒரு அறை இருக்குன்னு சொன்னா அது எங்க பெண்களுடைய சமையல் அறைங்கிறத நீங்க மறந்துட கூடாதுங்க. அருமையான பாயிண்ட். எப்படி நாங்க ஆசைப்பட்டு சம்பவம் தெரியுமா மேடம்? மாங்கு மசாலா அரைச்சு அப்படி எடுத்துட்டு போனா தெருவே மணக்கும். பாட்டு பாடிக்கிட்டே போவோம். கனகத்த மீன் வாங்கி மாமா மீன் வாங்கி காரத்தோட குழம்பு வச்ச மாமா குழம்பு வச்ச கொதிக்குது அது கொதிக்குது ட்வைங் 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 குக்கர்ல கொதிக்குது ட்வைங் 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 கொதிக்குது அது கொதிக்குது குக்கர்ல கொதிக்குது கொதிக்குது அது கொதிக்குது குழம்புக்குள்ள கொதிக்குது. இங்க இருந்து பார்த்தா மாமா வயக்காட்டுல கடைசியில இருப்பாருங்க. அடி வயித்துல இருந்து அப்படி சத்தமா மாமா கூப்பிடுவான். மாமோய். ஹலோ, அவங்க மாமாவை கூப்பிடுறேன். எங்க மாமாவை கூப்பிட்டேன். நீங்க என்ன திருவிழா கூடத்துல காணாம போன? நீங்க எங்க இருக்கீங்க? நான் சுடுகாட்டுக்கு படுத்து கிடக்கேன். இல்ல அங்க போக வேண்டிய ஆளுதான். இல்ல அங்க அந்த மீன் குழம்பு தின்னா அங்கதானே போகணும். இங்க பாருங்க. ஆமா, அரளி விதையில துவையல் அரைச்சு வச்சா தின்னா மாதிரி எங்க போறது? இங்க பாருங்க, வேலை பாக்குற இடத்துல ஆம்பளைக்கு 1000 ப்ரமோஷன் கிடைக்கலாங்க. ஆனா அப்பாங்கிற ப்ரமோஷனை மனைவியை தவிர வேற யாராலையாவது கொடுக்க முடியுமா மேடம்? நல்லா கை தட்டுங்கக்கா. யோசிச்சு பாருங்க. எங்க வீட்ல எல்லாம் குட்டியா ஒரு பையன் இருக்கா மேடம். ஒன்லி 3 years old, 3 வயசு. சரி. ஒரு நாள் எங்க வீட்டுக்காரர் அந்த பக்கம் படுத்திருந்தார், நான் இந்த பக்கம் படுத்திருந்தேன். நடுவுல என் பையன் படுத்திருந்தான். நடு ராத்திரில எங்க வீட்டுக்காரர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, இந்த சந்திரமுகி படத்துல ஒரு பாட்டு வரும்ல மேடம், அந்த பாட்டை என்ன பார்த்து பாடினார். ராரா சரசுக்கு ராரா அப்படின்னார். நான் நீங்க பாடி பாடி எதிர்பாட்டு பாடியே பழகிட்டேன்னா நான் எந்திரிச்சு உட்காந்து தோம் 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 அப்படின்னு நடுவுல இருந்த பையன் உட்காந்து லக்க 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 லக்கன்ட்டாங்க. எவ்வளவு ஜாலியா இருக்கு மேடம். இல்லாட்டி கலகலகலன்னு போயிருக்கும். இங்க பாருங்க, குழந்தையும் தெய்வம் ஒண்ணுதானே மேடம். குழந்தையும் தெய்வம் ஒண்ணுதானே. தங்கக்குட்டி சித்தியை பாடுறா. சித்தியா? சித்தி 1 சித்தி 2? இங்க பாருங்க, சந்தன கலர் சுடிதார் அழகா இருக்கு அந்த பிள்ளை தான். உண்மையை பேச அந்த பிள்ளை. சரி, சித்தி பாருங்க. உங்க வீட்டுல காலையில உன ஸ்கூலுக்கு எழுப்புறது யார் தங்க? அப்பாவா அம்மாவா? அம்மா. அந்த சொல்லிருச்சு. உனக்கு துணியெல்லாம் துவைச்சு போட்டு யூனிஃபார்ம் போட்டு விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறது யார்? அப்பாவா அம்மாவா? அம்மா. உனக்கு சமைச்சு கொடுத்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டுறது யார்? அப்பாவா அம்மாவா? அம்மா. சாயங்காலம் வீட்டுக்கு வந்தவொடனே உனக்கு சோறு கொடுத்து டீ போட்டு கொடுத்து உன்னை பாத்துக்கிறது யார்? அப்பாவா அம்மாவா? அம்மா. நைட்டு நீ தூங்கும் போது உன்னை தாளாடி தூங்க வைக்கிறது யார்? அப்பாவா அம்மாவா? அம்மா. அப்ப உங்க அப்பா என்னதான் பண்றாரு? உங்க அப்பா என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? எம்மா ஸ்கூலுக்கு பீச் கட்டுறாரா? சந்தன கலர். எம்மா, துணியெல்லாம் துவைச்சு போட்டது உங்க அம்மா தான். இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து தந்தது யாரு? அது கடையில போய் நாங்களே எடுத்தோம். அதை சொல்லணும்ல, கேட்டவனா நம்ம துவைச்சா நம்ம பொம்பளை பிள்ளை வாஷிங் மிஷின் துவைச்சி அடுத்தால சோறு போட்டு நல்லா தின்னுன்னு சொல்லி தந்தது யாரு? எங்க அம்மா. அம்மான்னு சொன்னியே, அந்த அரிசி பருப்பெல்லாம் யாரு வாங்கி தந்தா? அதை ரேஷன் கடையில் வாங்கிக்கிட்டோம். அப்பா அதை சொன்னியா? நீ உன்னை பள்ளியோடத்துக்கு அனுப்புனார, நீ கார்ல போவிய, அதுக்கு பீஸ் பணம் கொடுக்கணுமா? யாரு? உங்க அப்பா. அதை சொன்னியா? நீ நல்லா உறங்குனியே, தாலாட்டு பாடினாளா உனக்கு தாலாட்டு? 12 மணி வரைக்கும் டிவி பார்க்குறிய, அந்த டிவியை வாங்கி தந்தது யாரு? ஃபேன் காத்து இல்லாம உன்னால உறங்க முடியாத தூங்க முடியாத ஃபேன் வாங்கி தந்தது யாரு? அப்பா. நீ கவலைப்படாத. அம்மா வாங்கி தந்தா. நம்ம தின்னுட்டி தின்னு நீ தங்க பயப்படாத. என்ன, அவர் நிகழ்ச்சி முடிச்சிட்டு கீழே தான் வருவாரு. கரண்ட் வேற எடுத்து காதுக்குள்ள விட்டுரு. சண்டாளி இலக்கி விட்டுக்கிறியா? ஒரு குழந்தைய பெக்கிறது, சோறு போடுறது, பீஸ் கட்டுறது பெரிய விஷயம் இல்ல. அத வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா மேடம்? அப்படியே 52 ரைம்ஸ் தெரிஞ்சாதாங்க இன்னைக்கு ஒரு குழந்தைய வளர்க்க முடியும். ரைம்ஸ் வேற உங்களுக்கு தெரியுமா மேடம்? சாம்பிளுக்கு ஒன்னு எடுத்து விடட்டா? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி உடைச்சு அழுதுருச்சு. அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிருச்சு. காத்தாடி கடைசி ஃபைனல் டச் தான் நான் பயந்துட்டேன். சூப்பரா இருக்கா இல்லையா? ஏங்க இங்கிலீஷ்ல ரைம்ஸ் போடுங்க மேடம். அப்படியா? இங்கிலீஷ் ரைம்ஸ், ஆல் ரைம்ஸ் ஐ நோ.
என்ன பாட்டு? சாம்பிள் பாக்குறீங்களா? ஆ. The wheels on the bus go round and round round. ஒரு நிமிஷம். என்ன? அதாவது திரும்ப தெரியற மாதிரி உங்களால திரும்ப முடியாதுல்ல மேடம். இந்த திரும்பிட்டேன்ல மேடம். இதுக்கு மேல எப்படி திரும்புறது? நீங்க திரும்புனீங்க, அவர் கழுத்துக்கு பிடிச்சிக்கிச்சே. இங்க பாருங்க, என் பையன்லாம் இப்படி இந்த ரைம்ஸ் எல்லாம் பண்ணா சாப்பிட மாட்டான். அவனுக்கா புதுசா அவனுக்கு கத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன தெரியுமா? அண்ணா பாத்தையே அப்பாத்த தே தேனா அப்பாத்தியா அப்பாத்த தே தே தூ அப்பாதி தோ அப்பாதி தூ 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 அப்பாதியே. அந்த அண்ணாச்சி வந்துருங்க, என்ன பாட மாட்டான் அண்ணாச்சி. அவர் பேர் என்ன தற்கொலைக்கு முயற்சி பண்ணாரு பேர். அதெல்லாம் போக மாட்டார், வந்துருவார். இங்க பாருங்க மேடம், என்னமா நீங்க சொல்ல வரீங்க? மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை நாங்கல்ல. இன்னைக்கு இருக்கிற மருமகள் என்ன மாதிரி மருமகளுக்கெல்லாம் மாமியாரை எப்படி சமாளிக்கணும் நல்லாவே தெரியும். இன்னைக்கு எந்த வீட்டுக்கு நீங்க போனீங்கனாலும் சண்டையே கிடையாது. ஏன் தெரியுமா? எங்க வீட்லயே நான் சொல்றேங்க, கல்யாணம் ஆன முத நாள் தான் எனக்கு எங்க மாமியாருக்கு சண்டை வந்துச்சு. அப்புறம் சண்டையே கிடையாதுங்க. ஏன் எப்படி? என்ன சண்டை தெரியுமா? எனக்கு அல்வா சாப்பிடறதா ரொம்ப பிடிக்கும் மேடம். எங்க வீட்டுக்காரர் எங்க மாமியாருக்கு தெரியாம எனக்கு அல்வா வாங்கிட்டு வந்து மாடியில கொடுத்தாரு. நான் தின்னவன் என்ன பண்ணிட்டேன், இந்த அல்வாவை தின்னவன் இலையை தூக்கி மேல இருந்து கீழே போட்டுட்டேன். கரெக்டா எங்க மாமியார் மூஞ்சி முன்னாடியே வந்து விழுந்துருக்கு. கிளவி கீழே இருந்து கத்திட்டு கிடக்கு. நேத்து நான் வளர்த்தனே 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா நேத்து வந்தவளுக்கு அல்வா வாங்கி கொடுக்கானே தின்னவளுக்கு செமிக்குமான்னு கத்துது மேடம். உண்மையை சொல்றேங்க, 15 வருஷமா எங்க வீட்டுக்காரனுக்கு அல்வா வாங்கிட்டு வராரு. ஆனா எங்க மாமியாருக்கு தெரியவே தெரியாது. ஏன் தெரியுமா? ஏன்? எப்படி தெரியுமா? எப்படி? இப்பெல்லாம் நான் அல்வாவை மட்டும் திங்கிறது இல்ல, இலையும் சேர்த்து தின்றது. கிளவி இருந்தா தான் கண்டுபிடிக்கும். பாவி சண்டாளி, இதுக்கு அந்த அரளி விதை கூட ஓகே தான். சம்பாதிக்கிறான். எங்க புருஷன் மல்லியோட வருவான்னு நினைப்பான், அவன் மில்லியோட வருவான் மேடம். எங்க ஊர் பக்கம்லாம் வந்து பாருங்க, குடிச்சா கடகண்ணியில படுத்து கிடக்க மாட்டான், சாக்கடையில தான் போய் படுத்து கிடப்பான். சாக்கடையில் என்னக்கா கிடக்கும்? பன்னி கிடக்கும். பன்னியோட பன்னியா படுத்து அந்த பன்னியை புரண்டுக்கிட்டே அந்த பன்னியை தடவி கொடுத்துக்கிட்டே சொல்லுவான், முத்தம்மா உனக்கு என்ன மீசையெல்லாம் முளைச்சிருக்கு கேக்குறாங்கல்ல. கேக்குறீங்களா இல்லையா? அவன் தான் ஆம்பளை. என்ன அவன் தான் ஆம்பளை? அவன் எங்க படுத்து கிடக்கான்? சாக்கடையில என்ன கிடக்கு? பன்னி. அவன் என்ன பேரை சொன்னா? முத்தம்மா யாருக்கு பேரு? பொண்டாட்டி பேரு. அங்கதான் இருக்கான் ஆம்பளை. என்ன எங்க படுத்து கிடந்தாலும் சொந்த பண்ணிய மறக்கல. ரொம்ப கை தட்டுங்க, இப்ப கை தட்டுங்க. என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் மறக்கலையே. ரொம்ப கை தட்டாதீங்க. அந்த சொந்த பண்ணி தான் இந்த பண்ணிய அந்த பண்ணிட்டு வந்து பிரிச்சு கூட்டு வரணும். இந்த பண்ணினா இருந்தா அந்த பண்ணி இந்த பண்ணிக்கிட்ட சொந்த பண்ணி படுத்து கிடக்கு. ஒரே ஃபன்னி பட்டிமன்றமா பாருங்க. நான்லாம் குடிகாரங்களை பத்தி தப்பா பேசுறவ கிடையாது மேடம். 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் மேடைகள்ல அப்படி ஒரு இனமே கிடையாது பேசிட்டு இருந்த ஆளு. இப்ப 3 நாளா தான் குடிகாரங்களை பத்தி நான் எல்லா மேடையிலும் பேசுறேன். ஏன் தெரியுமா? அறந்தாங்கில ஒரு பட்டிமன்றம் நிகழ்ச்சி முடிஞ்சு நைட்டு 3:30 மணிக்கு என்ன பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு வந்து விட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல ஆளும் இல்ல பஸ்ஸும் இல்ல, தனியா குத்த வச்சு உட்கார்ந்துருக்கேன். ஒரு ஆள் அங்கிருந்து வேகமா என்ன பார்த்து வந்தாரு. வந்தாலும் மேல இருந்து என்ன கீழே பார்த்தாரு, கீழே இருந்து என்ன மேல பார்த்தாரு. லெஃப்ட்ல இருந்து ரைட்ல என்ன ஒரு தடவை சுத்தினாரு, ரைட்ல இருந்து லெஃப்ட்ல என்ன ஒரு தடவை சுத்தினாரு. 2 நாள் ஆயிருக்குமே. அது பிரச்சனையா? நான் அந்த ஆளை பார்த்தேன், அந்த ஆள் என்ன பார்த்தாரு. அந்த ஆளை பார்த்தோன்னே நான் முடிவு பண்ணிட்டேன், இவன் குடியாரன், இவன்ட்ட நாம பேசக்கூடாது. நான் கம்முன்னு குத்த வச்சு உட்காந்துருக்கேன் மேடம். அந்த ஆள் என்ன பார்த்து சொல்றேன், ஏண்டா தமிழ்நாட்டுல அவன் சிலிண்டர் இல்லாம கஷ்டப்படுறான், யாரா நான் அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்ட்ல புல் சிலிண்டர் இறக்கி வச்சுட்டு போனவன் கேக்குறாங்க. என்னைய பார்த்து புல் சிலிண்டர்னு சொல்லிட்டேன். சார் கொஞ்சம் இங்க வாங்க, தட்டிட்டாங்க, கொஞ்சம் முடிச்சு விட வேண்டியிருக்கு, உங்களை முடிச்சு விட்டுருவோம் வாங்க. மைக் எடுங்க சார், எடுங்க, தைரியமான ஆள் தானே, ஏன் பயப்படுறீங்க? ஒரு 2 கேள்வி கேட்டி முடிச்சிடறேன். ஒரே கேள்வியில முடிச்சிடும் இல்ல 2 கேள்வி. உங்க பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பைக் வந்துச்சு? எஸ். உங்க பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் கார் வந்துச்சு? குட். உங்க பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தானே 2 மாடியில வீடு வந்துச்சு? ஆமா. உங்க பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தானே சிவராஜன் புகழ் இவ்வளவு உயரமா வளர்ந்திருக்காருங்கிற பேர் வந்துச்சு? ஆமா. உங்க பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தானே பட்டிமன்ற பேச்சாளருங்கிற அந்தஸ்து வந்துச்சு? பண்டாட்டி இல்லம்மா பொண்டாட்டி. ஏதோ பொண்டாட்டி வந்துச்சு. தெரியுதா? அவரை நம்பி கை தட்டுறீங்களே, பொண்டாட்டி வந்த பிறகு தான் அவருக்கு எல்லாம் வந்துச்சு. யாரா இவருதான்? இவரு பெருசா நிக்காருல தெரியலையா? உண்மைதாங்க. என் பொண்டாட்டி வந்த பிறகுதான் எனக்கு வீடு வந்து, கார் வந்து, பிள்ளைகள் வந்து, இவ்வளவு பேர் வந்து, பட்டிமன்ற புகழ்ங்க பேர் வந்து, எல்லாமே வந்து. ஆனா முக்கியமான ஒன்ன சொல்ல விட்டுட்டியம்மா. அவ வந்த பிறகுதானே எனக்கு நெஞ்சு வலியே வந்து. மேடல் எப்பவுமே படி எங்க போடுவாங்க? படி நடுவுல போடுவாங்க. இன்னைக்கு எங்க போட்டுருக்காங்க? இன்னைக்கு சைடுல போட்டுருக்காங்க. ரைட். நிகழ்ச்சி முடிஞ்சோடனே படி நான் சைடுல இருக்கிறத நாங்க பார்த்துட்டோம். நிகழ்ச்சி முடிஞ்சோடனே அங்க கூடி இறங்கி நாங்க போயிடுவோம். சரி. நமக்கு பகல்ல பசுமாடு தெரியாது, நைட்ல எருமாடு தெரியாது. நாங்க மாலை கண்ணு.
அவன் கண்ணே கிடையாது. நடுவுல தான் படி இருக்குன்னு நினைச்சு நிகழ்ச்சி முடிஞ்சோடனே நேரா நடந்து வந்து குப்புற விழுந்துடுறீங்க. யாருண்ணா? நீங்க தான். இங்கதான் விழுதுறேன். குப்புற விழுந்தா என்னக்கா ஆகும்? மண்டையை போட்டு வர அப்படி சொல்லாதீங்கக்கா. மண்டை உடையும். மூக்கே உடைஞ்சிரும். மூக்கு ரத்தம் வடியும் மண்டெல்லாம் அடிபட்டுரும். நான் என்ன செய்வேன், இப்படி எட்டி பாப்பேன். வந்த நாயில ஒண்ணு செத்துட்டு இல்லங்க என்ன இப்படி கிடக்காருன்னு பாப்பேன். ஆனா ஊர்க்காரங்க அப்படி இருப்பாங்களா? 108 ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுவாங்க. ஆம்புலன்ஸ் உய்யா 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 உய்யான்னு வரும். எந்த ஆம்புலன்ஸ் உய்யா உய்யானி வந்து? அது எங்க ஊர்ல வரும். சரி, ஒரு 4 பேர் உங்க காலையும் கையையும் பிடிச்சு ஆம்புலன்ஸ்ல போட்டுறாங்க. 4 பேரா? கையை காலை பிடிக்க சார். இங்க இருந்து ஆம்புலன்ஸ் உய்யா 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 உய்யான்னு போகுது. இங்க இருக்க ஆண்கள்ட்ட எல்லாம் கேக்குறேங்க, இந்த நிலைமையில இந்த மனுஷன் இந்த பேச்சு பேசினார்னு கை தட்டினீங்களே, மூக்கு உடைஞ்சு கண்ணு உடைஞ்சு கால் உடைஞ்சு தலையில அடிபட்டு ஜிஹெச்ல படுத்து கிடக்கும் போது யாருங்க இவரை பாத்துக்குவா? நர்ஸ். நர்ஸா? ஆமா நர்ஸ் தானே வருவா. நர்ஸ் நைட் டியூட்டி முடிச்சு போயிருவல்ல. காலையில டியூட்டிக்கு ஒருத்தி வருவாள்ல. எங்க அவ பகல் டியூட்டி முடிஞ்சு போயிருவல்ல. நைட் டியூட்டிக்கு மார்த்தாண்டங்காரி ஒருத்தி வருவாள்ல. நர்ஸ் எல்லாரையும் தான் பாத்துக்குவா. உங்களன்னு ஸ்பெஷலா பாத்துக்க யார் வருவா? பொண்டாட்டி தானே. ஒரு வாரத்துக்கு முன்னால பட்டிமன்றம் போறதுக்கு பைக்ல கிளம்புனேன். மங்கையர்கரசி குறுக்க வந்துட்டா. சிவராஜா பட்டிமன்றமா போறான்னா நாய் குறுக்க சாடி அடிச்சு பருண்டு கீழே விழுந்து கையில காலில் மண்டையில எல்லாம் ரத்தம். என்ன தூக்கி பக்கத்துல குமார் ஆஸ்பத்திரியில தூக்கி போட்டிருக்கு. என் செல்போன் நம்பர்ல பார்த்து என் பொண்டாட்டிக்கு எவனோ போன் அடிச்சு சொல்லிவிட்டான். என் பொண்டாட்டி கதறிட்டு ஓடி வந்தாங்களா? சும்மா வரல. 1 கிலோ ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்தா. வாங்கி அவதான் பொண்டாட்டி வாங்கிட்டு வந்து அது 2ஆ கட் பண்ணி ஒரு பெரிய கண்ணாடி கிளாஸ்ல அப்படி பிழிஞ்சு உள்ள ஊத்தி அந்த விதையெல்லாம் எடுத்து தூர போட்டு நல்ல அழகா வடிகட்டி நாட்டு சக்கரை போட்டு நல்லா கலக்கி கிளாஸ் நிறைய ஊத்தி குடிச்சிட்டு போயிட்டாளாக்கா. அவங்க குடிச்சு ஏக்கா நம்ம நல்லா இருந்தா நம்ம புருஷனை பாத்துக்க முடியுங்க. கை தட்டுங்க. ஆம்பளாக்கா அடிபட்டு கிடக்க அவன் குடிச்சிருக்கா. இதுக்கு கை தட்டுறீங்களாக்கா? கை தட்டு மனசாட்சி இருக்காக்கா? ஏக்கா உயிர் போக கண்டிச்சல நான் படுத்து கிடக்க. அதுக்கு மேல கை கட்டி அதெல்லாம் போகாது. உட்காருங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்டி நான் முடிச்சிடுறேன் மேடம். ஒரே ஒரு கேள்வி. இந்த 2 மனுஷங்களும் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு பொண்டாட்டியே வேண்டாமா, நான் தனியாவே வாழ்ந்துக்கிறேன், என் பொண்டாட்டியை அவங்க அப்பா வீட்டுக்கு போக சொல்லு, பிள்ளையும் வேணாம் பொண்டாட்டியும் வேணாம் அப்படின்னு சொல்ற ஆண்கள்லாம் கை தூக்குங்கண்ணே. ஏக்கா பாருங்கக்கா சீக்கிரம். என்ன யாருமே தூக்கல? முடியாதுல்ல. எங்க சந்தன சட்டையே சரிஞ்சிருச்சுல. அம்புடுதான் மேடம். வார்த்தைக்கு வேணா பேசலாம். ஏன் தெரியுமா? தாயோடு அரிசி வைப்போம், தந்தையோடு கல்விப்போம், பொன் தாலி அணிந்த மனைவியோடு எல்லாம் போம்னு சொன்னா சம்சாரம் போச்சுன்னா சகலமும் போச்சு. நடுவர் அவர்களே,